அண்மை செய்தி ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. இரு நாடுகள் இடையிலான கூட்டாண்மை மற்றும் பரஸ்பர உறவை வலுப்படுத்துவது குறித்து இந்த உரையாடல் நடந்திருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி தீர்வுக்கு ஆதரவளிப்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் பிரதமர் மோடி டுவிட்டரில் பதிவிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி உரையாற்றியிருக்கிறார். விவரங்கள் என்ன? உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு சென்று திரும்பியிருந்தார் கடந்த வாரம். அங்கே குறிப்பிட்டு உக்ரைன் நாட்டினுடைய அதிபரை நேரடியாக சந்தித்து அந்த போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். இந்திய அரசு தரப்பிலிருந்து எத்தகைய உதவிகள் தேவைப்படும் என்பதை கேட்டறிந்து அதற்கான உதவிகள் செய்ய தயாராக இருப்பதாக உறுதியளித்து வந்திருந்தார். சில ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபரை பிரதமர் மோடி தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஏன்னா பிரதமராக 3வது முறையாக மோடி பதவிக்கு வந்ததன் பிறகாக புட்டினை தான் முதலாக சந்தித்து பேசியிருந்தார். அதன் பிறகு தற்போது உக்ரைன் அதிபர் மீண்டும் இந்த ஒரு தொலைபேசி உரையாடல். இந்த ட்விட்டர் பதிவில் பிரதமர் மோடி என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ரஷ்ய அதிபர் புதினுடன் பேசினேன். இரு நாடுகளுக்கு இடையிலான வலுவான கூட்டாண்மை மற்றும் பரஸ்பர உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டன. ரஷ்யா உக்ரைன் போர் பற்றி என் கருத்துக்கள் மற்றும் உக்ரைனுக்கு எனது சமீபத்திய பயணம் பற்றி உரையாடினேன். போரை கைவிட்டு அமைதியான தீர்வுக்கு ஆதரவளிப்பதற்கான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை புத்தினிடம் வலியுறுத்தினேன் அப்படின்னு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு சரியான நிலைப்பாடு எடுக்கல அப்படிங்கிற அந்த விமர்சனம் தொடர்ச்சியா வந்துச்சு. ஒன்னா ரஷ்யாவுக்கு சாதகமா இருக்கணும், இல்ல உக்ரைனுக்கு சாதகமா இருக்கணும் அப்படிங்கிற விமர்சனம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இத்தகைய ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு. குறிப்பிட்டு இந்த போரை நிறுத்தணும், அமைதிக்கான ஒரு தீர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத பிரதமர் மோடி இதன் மூலமா வெளிப்படுத்தியிருக்காரு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.